ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேய்பிறை பஞ்சமி. 5 ரூபாய் நாணயம் போதும் உங்களுடைய கடன் முழுவதும் தேய்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? இந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்வதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது இல்லைங்களா? இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். நாம் பண வரவிற்கு நிறைய பரிகாரங்கள் செய்திருக்கிறோம். கடன் தீர்வதற்கும் நிறைய பரிகாரங்களை நம்மளுடைய சேனல்லையே பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையானது. நம்மளுடைய கடன் முழுவதும் விரைவிலேயே தீர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் கடனால் நிறைய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதையுமே விரும்பி அவங்க கடன் வாங்குறது கிடையாது. ஒன்று ஹவுஸ் லோனாக இருக்கலாம், எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், பைக் லோனாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையான பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அசலுக்கு மேலே வட்டி கட்டிட்டோம், ஆனால் அசலை கொடுக்க முடியலைங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்த பணம் வட்டிக்கே சரியாக போகுது, எங்களால் அசலை திருப்பி கொடுக்கவே முடியலைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது. இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேலைக்கு போகிறவங்க கூட இந்த 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா? நீங்கள் அந்த நேரத்தில் வாராகி அம்மனுடைய வழிபாடுகள் அனைத்து முடித்து விட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் இந்த பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாம். இல்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்து வாராகி அண்ணனுடைய பாதத்தில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம்தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அன்னையினுடைய படமாக இருந்தால் நல்லா சுத்தம் பண்ணி சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சூட்சமமான தீபம் என்ன ஏற்றணும் இன்றைக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு நான் தனியாக கொடுத்துருக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்தே செய்யலாம். ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூட்டையாக தான் நாம் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு மேலே 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. அதற்கு மேலே சிகப்பு நிற பூக்கள், செம்பருத்தி, ரோஜாப்பூ, செவ்வரளிப்பூ, இந்த 3 பூக்களில் எது கிடைக்குதோ உங்களுக்கு, மொத்தத்தில் நம்மளுக்கு சிகப்பு நிற மலர்கள் வைக்கணும். மல்லிகைப்பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை நிற பூக்கள் வைக்கக்கூடாது, சிகப்பு நிற பூக்கள் மட்டும்தான் வைக்கணும். இது கடன் தீருவதற்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரம். பண வரவிற்குத்தான் நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்த வேண்டும். கடன் தீர வேண்டும் அப்படின்னா சிகப்பு நிறத்தை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். அதனால் சிகப்பு நிற துணியில் 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். அதற்கு மேலே செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூக்கள், இது எதுவோ சிகப்பு நிற பூக்கள். ஏன் நாம் இந்த சிகப்பு நிற துணியையும் சிகப்பு நிற பூக்களுக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது இரண்டுமே, இந்த சிகப்பு நிறம் வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நிறமாகும். அதனால இந்த நிறத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. இந்த 5 ரூபாய் நாணயம், பஞ்சமி அப்படிங்கிறது 5ஐ குறிக்கக்கூடியது. பஞ்சபூதங்கள் 5 இல்லைங்களா? அப்படி 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இதை வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் செம்பருத்தி பூ ஒன்றையும் வச்சு நல்லா ஒரு முடிச்சா தயார் பண்ணி அதை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு வாராகி அன்னையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும், என்னுடைய வறுமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார வாராகி அன்னையை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச வாராகி அன்னையின் பாதத்திலேயே வச்சிருங்க.
இல்லைன்னா குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கடன் தீர வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த முடிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அதை அப்படியே அங்கேயே நம்ம பூஜை அறையிலேயே சுவாமி படத்துக்கு கீழேயே நம்மளுக்கு இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன கடன் தீரணும்னு வேண்டிக்கிட்டீங்களோ அது நிறைவேறுவதற்கு அப்புறமாக இந்த 5 ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டிற்கு அருகில் வாராகி அன்னையினுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் உண்டியல்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. இவ்வளவுதான், ரொம்ப எளிமையானது. 5 ரூபாய் நாணயம் நம்மளுடைய வீடுகளிலேயே கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி செம்பருத்தி பூ நம்ம வீடுகளிலேயே பூக்கக்கூடியது. எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் வாராகி அன்னை நிறைவேற்றுவாள். வாராகி அன்னை உருவாக்குவாள், ஏற்படுத்துவாள். இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்கள் கடன் தீர்ந்துவிடும். அது நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள். அதை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அந்த முடிச்சு அதை அப்படியே விட்டுடுங்க. அந்த கடன் தீர்ந்ததற்கு அப்புறமாக வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல அந்த 5 ரூபாய் நாணயத்தை சேர்த்து விடுங்கள். இவ்வளவுதான், ரொம்ப எளிமையானது. ஆனால் பலன் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். தேய்பிறை அன்று நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் தேயணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பரிகாரங்களும் வழிபாடுகளும் நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.